நம்ம ஆளுக்கு எப்படி இன உணர்வோட பாப்பாங்கல்ல, எங்க ஆளு அவன் என்ன இளவா வேண்டாலும் இருந்துட்டு போறான், எங்க ஆளுங்கிற அடிப்படையில் ஒரு எல்லாத்தையும் திங்க் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளாத்தான் மர்வான் இருந்தாரே தவிர இவர் மாத்திரம் குர்ஆன் சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய ஒருவராக இருந்திருப்பாரே. ஆனால் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கொள்கை குழப்பம் வந்திருக்காது, இப்பதான் வருது அந்த கதிரியா. எதுக்கு இதை சொல்ற, மர்வான் வரைக்கும் எதுக்கு வர்றோம்னு கேட்டா, இந்த மர்வான் சுபைரு இது மாதிரி குழப்பம், இவங்களுக்கே ஒரு சரியான கொள்கையில பிடிப்பு இல்லாத ஒரு ஆட்களா இருக்கிறாங்க, மார்க்கத்தை பத்தி அக்கறை இல்லாத ஆட்களா இருக்கிறாங்க. இதை பயன்படுத்தி கொண்டுதான் அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய 9 மாச காலத்துக்கு பிறகு அவருடைய மகன், அவர் இறந்துறாரா, இப்ப ஒரு குழப்பமும் இல்லாம அவருடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இறந்த உடனே இப்ப மர்வான் பரம்பரையா வந்துகிட்டு இருக்கும். ஆனா எல்லா உமையாக்கள் தான். அப்ப மர்வான் இறந்த உடனே மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் என்பவர் என்ன செய்யறாரு, திரும்பி ஆட்சிக்கு வருகிறார். இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் காலத்தில் தான் இவங்களுடைய ஆதிக்கம். யார் ஆதிக்கம்? கவர்மெண்ட் நடத்துறதுன்னு சொல்லிட்டு இவங்க வேற விஷயத்தை பார்த்தாங்களே தவிர மார்க்கத்தை பார்க்கல. எவன் வேண்டாலும் மார்க்கம் எதை வேண்டாலும் சொல்லலாம், எந்த நச்சு கருத்தை வேண்டாலும் விதைக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அந்த நிலைமை வந்த உடனே தான் அப்ப இந்த கதிரியாங்கிற குரூப் வந்து தோன்றுகிறது. இந்த கதிரியாவை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டா மஅபதுல் ஜுஹனின்னு ஒரு ஆளு. இந்த மஅபதுல் ஜுஹனின்னு 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒரு ஆளு சஹாபி, அவர் இல்லை, இவர் மஅபது இப்னு காலித் அல் ஜுஹனி ஹதீஸ்ல எல்லாம் வரும், அறிவிப்பாளர்லாம் வரும், நபி தோழர். அவர் சில ஹதீஸ்களை கூட அவர் அறிவித்திருக்கிறார். அதே பேர்ல அதே கோத்திரத்தில் உள்ள ஒரு ஆள் வந்து மஅபதுல் ஜுஹனின்னு இன்னொரு ஒருத்தன். இவன் வந்து சஹாபி கிடையாது, இவன் வந்து தாபியின் அந்த தலைமுறையில் உள்ள ஆள். அப்ப இந்த இவன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த கதிர் சிந்தனை, கதிர்னா என்ன தெரியுமா, அதாவது விதியை மறுக்கிறதா கதிரியாங்கிறது. ஒல் கதிரி ஹைரிஹி வஸரிஹின்னு சொல்றீங்கல்ல, விதிங்கிறத மறுக்கிறது. இவனுக்கு ஒரு மஜூசி, ஒரு நெருப்பு வணங்கிய ஒருத்தன் வந்து இவனுக்கு நண்பனாக கிடைக்கிறான். நெருப்பு வணங்கிகளுடைய கொள்கை என்னன்னு கேட்டா வந்து விதி கிடையாது, ஒவ்வொரு மனுஷனும் அவனா தான் செயலுக்கு பொறுப்பாளியே தவிர அல்லாஹ்வுக்கு அதெல்லாம் ஒண்ணு சம்பந்தம் கிடையாது, நமக்கு சும்மா அவன் படைச்சு விட்டுட்டான், நம்ம செய்யற செயல் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை விதைத்ததுதான் யாரு, இந்த மஅபதுல் ஜுஹனிங்கிற ஆளு. அவற்றிலிருந்து பாடம் கற்ற கைலான் அத்-திமிஷ்கின்னு ஒரு ஆளு, ஜாத் இப்னு இப்ராஹிம் ஒரு ஆளு. இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப தீவிரமா இருந்தவங்க. இதுக்கு தலைவனா இருந்தவன் யாருன்னு கேட்டா இந்த மஅபதுல் ஜுஹனிங்கிற ஆள் தான். இவர் என்ன பண்றாரு, இவர் இந்த எப்படிப்பட்ட ஆள்னு கேட்டா, இவன் இந்த கொள்கையை விதைச்ச உடனே சில சஹாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க. யாரெல்லாம் இருந்தாங்க அப்ப, அப்துல்லா இப்னு உமர். ஏன்னா இவங்க சின்ன வயசு சஹாபாக்கள், ரசூலுல்லாஹ் இறந்து போகும்போது சின்ன வயசு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போகையில சின்ன வயசா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப மிச்சமா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இறந்து போகும்போது 40 வயசு இருந்தவங்க எல்லாம் காலியா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் இறந்து போகும்போது 18 வயசு 20 வயசுன்னு இருந்தாங்க பாருங்க, அதை வச்சு சின்ன வயசுங்க. இப்ப சின்ன வயசு இல்ல, இப்ப பார்த்தா இவங்களுக்கு 60 வயசு இந்த மாதிரி இருக்கு. சின்ன வயசு சஹாபின்னு எதை வச்சு சொல்றோம்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் சின்ன ஆளுங்க. அது யாரு, அப்துல்லா இப்னு உமர், ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபூ ஹுரைரா, இப்னு அப்பாஸ், அனஸ் இப்னு மாலிக். அவர் தான் சஹாபாக்கள்ல கடைசியா மூத்தா போனவர், ஹிஜ்ரி 120 மூத்தா போறாரு. அதே மாதிரி வந்து அப்துல்லா இப்னு அபி அவுஃபா, உக்பா பின் ஆமிர், இந்த சஹாபாக்கள் எல்லாம் கூட வாழ்ற காலத்தில் இவன் விதிக்கிறான். நபித்தோழர்கள் இருந்தும் கூட இப்படியான ஒரு கருத்தை, அதாவது விதின்னு ஒண்ணு கிடையாது, நாம செய்வதற்கு நாம தான் பொறுப்பாளி அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. இந்த சஹாபாக்கள் எல்லாம் கூடி என்ன பண்ணாங்க, மக்களுக்கு சொன்னாங்க, இவர்களுக்கு யாரும் சலாம் சொல்லாதீங்க, இவங்க வந்து முஸ்லிம் இல்லை, விதியை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி. ஈமான் இல்லாட்டி காபிர் தானே, அமல் இல்லாட்டி காபிர் ஆக மாட்டான். ஒருத்தன் வந்து தொழுவாட்டி, நோன்பு வைக்காட்டி, அல்ல ஜக்காத்தை கொடுக்காட்டி, ஜக்காத்தை மறுக்கிறது வேற, ஜக்காத்துன்னு ஒண்ணு கிடையாது அப்படி மறுத்தாது ஒரு விஷயம், கொடுக்காம ஒருத்தன் இருக்கிறான், பாவியாவானதை வேற காபிர் ஆக மாட்டான். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு பாவம் செய்யறவனா ஆவான், அட திருடுறான், விசாரம் பண்றான், தண்ணி அடிக்கிறான், அவன் முஸ்லீமை விட்டு வெளியேறிடுவான, வெளியேற மாட்டான். எது வரைக்கும் வெளியேற மாட்டான், அவன் அல்லாவை நம்பணும், மாணவர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், மறுமையை நம்பணும், விதியை நம்பணும். இது நம்பிக்கை உள்ள வேண்டிய விஷயம். இதில் ஒருவனுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போறான்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்ப இவர்களை பொறுத்த வரைக்கும் எதையே மறுக்கிறாங்க, அந்த நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை மறுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஆள் அல்லாஹ் மறுத்தா அவன் காபிர் தான், ரசூலுல்லாஹ் மறுத்து விட்டால் அவன் காபிர் தான், வேதம்லாம் கிடையாது அப்படின்னு மறுத்தால், அது குர்ஆன் வேதம் இல்லை என்று சொன்னால்
அவன் யாரு? அவன் முஸ்லீம் கிடையாது. அது வீதியெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க, அவன் முஸ்லீம் கிடையாது. மறுமேண்ட ஒண்ணு கிடையாதுங்க, அவன் முஸ்லீம் கிடையாது. இதெல்லாம் நம்பிக்கை. இந்த 6 விஷயங்களை யாரு மறுத்தாலும் அவங்க இஸ்லாத்துல இருக்க முடியாது. அப்ப சஹாபாக்கள் என்ன பண்றாங்க? எவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ரு இது, இது விதியை நம்பி ஆகணும், அல்லாஹ் தான் புரோகிராம் பண்ணி இருக்கிறான் என்பதை நம்பி ஆகணும், இவன் பேசிக்கே மறுக்கிறான் என்பதற்காக வேண்டி இவங்க எல்லாம் வந்து சலாம் சொல்லக்கூடாது, அந்த புறக்கணிக்கிறதுக்காக வேண்டி. அது மாத்திரம் அவங்க சொல்லல, அவர்கள் இறந்தார்களேயானால் அவங்க ஜனாசாவிலும் கலந்து கொள்ளக்கூடாது, சலாம் சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு புறக்கணிப்புக்காக வேண்டி. ஜனாசாவை தொழுகாதீங்க. இவங்க யாராவது இந்த கத்ரி கொள்கையில் எவனாவது இருந்தால் அவங்க இறந்து போய்விட்டார்களே ஆனால் அவங்களுடைய ஜனாசாவில் கூட நீங்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு போதனை செய்யறாங்க. இவங்களும் கலந்து கொள்ள மாட்டாங்க. இவங்களும் இந்த மாதிரி ஆட்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டாங்க. இவங்களும் வந்து மக்களையும் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவனாவது நோய்வாய்ப்பட்டான்னு சொன்னா விசாரிக்க போவாதீங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் செய்யலாம், ஒரு காபிரா இருந்தாலும் போய் நோய் விசாரிக்கலாம். அவங்க அந்த அடிப்படையில் செய்யல. இவர்கள் தப்பான ஒரு கொள்கையை இஸ்லாத்தின் பெயரால் சொல்ற காரணத்தினால் நோயிற்றால் கூட அவங்களை போய் விசாரிக்க போகக்கூடாது, ஜனாசா கூட தொழுவிக்க போகக்கூடாது என்று சொல்லி இந்த நான் குறிப்பிட்ட இந்த சஹாபாக்கள் எல்லாம் கடுமையான முறையில் அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கறாங்க. எந்த அளவு கொடுக்கறாங்கன்னு கேட்டா, சில சஹாபாக்கள் அந்த மாதிரிலாம் கேட்கிறாங்க. நம்ம இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட போய் இதை பத்தி கேட்கறாங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்காங்களாம்ல, அல்ல விதின்னு ஒண்ணு இல்லைங்கிறாங்களே அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? போய் சொல்லிவிடு, அவர்கள்ட்ட சொல்லிவிடு, இப்னு உமர் ஆகிய நான் ரசூலுல்லாஹ்விடம் பாடம் கற்ற நான் அவர்களிருந்து விலகி கொண்டேன் என்று போய் சொல்லு, அவர்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லு என்றெல்லாம் அவர் டிக்ளேர் பண்ணதாக சஹீஹ் முஸ்லிம் உட்பட நிறைய ஹதீஸ் நூல்களில் இதற்கான சான்றுகள் கிடைக்கிறது. அப்ப சஹாபாக்களுடைய இறுதி காலத்துல இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அண்ட் அப்துல் மலிக் இப்னு மர்வான், அந்த பக்கம் அப்துல்லாஹ் இப்னு சுபைர், இந்த குழப்பங்கள் எல்லாம் நிலவுகிற இந்த காலகட்டத்தில், சொல்ல போனால் 60 to 70 உள்ள காலகட்டத்தில், ஹிஜ்ரி 64 to 60 யசீத் இருக்கிற வரைக்கும் இந்த வாதாட்டம் முடியல, கண்ட்ரோல்ல வச்சிருந்தான் அந்த ஆளு. யசீதுக்கு அப்புறம் வந்த 64க்கு அப்புறம் உள்ள ஆட்சியிலிருந்து 70 வரைக்கும் இவங்களுடைய டார்ச்சர் தாங்க முடியவில்லை. அவ்வளவுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. எப்படிலாம் கேட்கறாங்க? அத கேட்கறது அறிவுபூர்வமா இருக்கும். எப்படி? ஏங்க அல்லாவே நம்மளை வந்து இப்படி ஆக்கிப்புட்டு அல்லாவே நரகத்துல போடுவானா விதிங்கிறாங்க. அப்படி கேட்கறது அறிவுபூர்வமா கேள்வி. லாஜிக்கா கேட்டா கரெக்டா தெரியும்ல. லாஜிக்கா என்ன செய்வாங்க? அல்லாஹ் தான் நம்மளை வந்து நான் வந்து ஒருத்தங்க நான் காபிரா இருக்கேன், நான் வந்து வட்டி வாங்குறேன், நான் வந்து திருடுறேன்னா நானாவா செய்யறேன்? அவன் தானே அப்படி ஆக்கியிருக்கிறான். அப்படித்தானே நீங்க சொல்றாங்க. விதின்னு சொல்றக்கூடிய ஆளுக்கு என்ன சொல்றாங்க? நான் திருடுனா அவன் தான் அப்படி ஆக்கியிருக்கிறான், அல்லாஹ் நாடாம எதுவும் செய்யல அதுங்கிறீங்க. அப்புறமே என்ன பண்றீங்க? நீ திருடுனது உன்னை தண்டிப்பேங்கிறீங்க. என்னையா இது? நானா திருடுனேன்? திருடுற ப்ரோக்ராம் நீ தானே பண்ணுன. இப்படி வருதா இல்லையா? இது அல்லாஹ்வை கேவலப்படுத்த மாதிரி இருக்கா இல்லையா? அல்லாஹ் இப்படி செய்வானா? நம்மளுக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் தராம அவனே எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு நம்மள அல்லாஹ் தண்டிப்பானா? இது அல்லாஹ்வுடைய நீதிக்கு தகுதியா இருக்குமா? கேட்க எடுப்பா தெரியுமில. கேட்டாங்கன்னு சொன்னா இந்த அடிப்படையில் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணா என்ன செய்யும்? ஆமா கரெக்ட் தானே. அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம்? மனிதன் தன்னுடைய செயலுக்கு மனிதன் தான் பொறுப்பாளி, நீ நல்லவனா போ கெட்டவனா போ என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறது கிடையாது. வணங்குதா? அறிவை கொடுத்து விட்டுட்டான். அறிவை கொடுத்து விட்டா என்னஞ்சிட்டான்? என்னமோ பண்ணிக்கிறங்கடான்னு விட்டுட்டான் அல்லாஹ். அதாவது ஃபிரௌனுக்கு அவன் சொல்றான், அந்த மாபது ஜுஹனி சொல்றான், அதாவது அபூ ஜஹலுக்கு என்ன அறிவை கொடுத்தானோ, அபூ லஹபுக்கு அல்லாஹ் என்ன அறிவை கொடுத்தானோ அந்த அறிவைத்தான் இப்னு அப்பாஸ் அபூபக்கருக்கும் கொடுத்தான், அந்த அறிவைத்தான் உமருக்கும் கொடுத்தான். அவர்கள் தங்கள் அறிவை கொண்டு தாங்களாக நல்லதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், இவர்கள் தங்கள் அறிவை கொண்டு தாங்களாகவே கெட்டதை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இதுல யாருக்கும் பெரிய பாக்கியம் செஞ்சான்னு அல்லாஹ் சொல்ல இயலாது. அபூபக்கருக்கும் பெருசா பாக்கியம் செய்யல. 2 பேருக்கும் ஆளுக்கு நான் வந்து 100 ரூபாய், உங்களுக்கு 100 ரூபாய் தரேன், உங்களுக்கு 100 ரூபாய் தர்றேன். நீங்க 100 ரூபாய் கொண்டு 10 ஏழைக்கு தர்மம் செய்யறீங்க, நீங்க 100 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிட்டு வர்றீங்க. இதுல நான் 2 பேரும் சமத்தை நடத்திருக்கிறேன். இதனங்க அல்லாஹ்வுடைய நீதி. உனக்கும் 100 ரூபாய் உனக்கும் 100 ரூபாய் தந்துட்டேன். ஒருத்தர் 100 ரூபாய் வாங்கிட்டு போய் தண்ணி அடிக்கிறான், ஒருத்தர் 100 ரூபாய் வாங்கிட்டு போய் நல்ல காரியம் பண்றான். இப்ப நான் இதுல எப்படி, எனக்கு எப்படி பங்கு என்ன இருக்கு? நான் இதுல என்ன ரோல் வர்றேன்? இப்படி உதாரணங்கள் காட்டி இது மாதிரியான உதாரணங்களை மக்கள் மத்தியில் சொல்லி பார்த்தீர்களா? இவர்கள் அல்லாஹ்வையே என்ன கிறுக்கனாக பார்க்கிறார்கள், அல்லாஹ்வை அநியாயக்காரனாக சித்தரிக்க பார்க்கிறார்கள். உடனே ஈடுபடுது. அதுக்கு தகுந்த மாதிரி குர்ஆன் வசனங்கள்லாம் இருக்குது. குர்ஆனுடைய வசனங்கள்லாம் என்ன இருக்கு? நிறைய அந்த கதிரியாக்கள் எடுத்து வைத்த குர்ஆன் வசனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதை நான் பின்னாடி எடுப்போம். அந்த வாதங்களை வந்து அவங்க என்னென்ன வாதங்கள் வைத்தார்கள் என்பதையும்
அந்த வாதம் எப்படி தவறு என்பதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு தொடர்ச்சியா பார்ப்போம். இப்ப விளங்கிற வேண்டிய என்னன்னு கேட்டா, இவங்களுடைய தாக்கம் அளவுக்கு அதிகமாக போகிறது. எந்த அளவுக்கு போகிறது என்று சொன்னால், தாபியின்கள் வகைராக்கள் இருக்காங்களே, சஹாபாக்கள் விட்டுருங்க, தாபியின்கள்ங்கிற ஜெனரேஷன்ல இந்த கவர்ச்சிகரமான இந்த வாதத்திற்கு நிறைய பேர் பலியானார்கள். ஏராளமான பேர் இணைஞ்சாங்க, இதுல போய் வீழ்ந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இவங்களுடைய திறமையும் இவங்களுடைய ஆர்குமெண்ட் தன்மையும் பற்றி வரலாற்றில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா, அதுல ஒரு ஆள் இயாஸ் இப்னு முஆவியான்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் அதே காலங்களில் வாழ்ந்தவர். இந்த மாபதுல் ஜுஹனி இருக்கார் பாருங்க, இந்த ஆளுடைய காலத்தில் யார் வாழ்றா? இயாஸ் இப்னு முஆவியா என்பவர் வாழ்கிறார். இவரை வரலாற்றில் எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, இந்த 80களில் உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் அல்லாஹ் ஒரு முஜத்திதை, இந்த மார்க்கத்தை புத்துயிர் ஊட்டக்கூடிய ஒருத்தர் அனுப்புவான்னு சொல்றாங்களே, அது இந்த நூற்றாண்டுல இவரா தான் இருக்கணும் என்கிற அளவுக்கு இயாஸ் இப்னு முஆவியா என்பவர் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்காலர். அவர் வாழ்ந்த அந்த 80களில் 70-80களில் ரொம்ப பெரிய ஸ்காலர். யாரு? இயாஸ் இப்னு முஆவியா. இவர் தப்பான கொள்கை யாராவது பேசினார்களே ஆனால் தன்னுடைய குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை எடுத்து காட்டி அதை முறியடிக்கிறதுல பெரிய வல்லவராக இருந்தார். அவர் ஒரு நாள் சொல்றாரு, நான் எத்தனையோ தவறான கொள்கைக்காரங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய முழு அறிவையும் பயன்படுத்தி ஒருத்தனோட வாதம் பண்ணேன்னு சொன்னா அது இவனோட தான் பண்ணேன். அப்படி டெக்னிக்கா வைப்பான வாதம். அவங்களுடைய அந்த அறிவு கூர்மைக்கு இவர் சாட்சி சொல்றாரு. எப்படி? இயாஸ் இப்னு முஆவியா தகதீபுல இப்னு ஹஜர் அவர்கள் இதை பதிவு செய்யறாங்க. நான் எவ்வளவு பேரோட போய் விவாதம் பண்ணி இருக்கிறேன், இவங்களோட இந்த மாபதுல் ஜுஹனி இருக்கான் பாருங்க, இவனோட போய் நான் வாதம் பண்ண பாருங்க. அப்ப இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த இதெல்லாம் நிக்க மாட்டாங்களாம், ஒரே லாஜிக் தான். அப்ப இந்த மாதிரி தர்க்க ரீதியான வாதங்கள்ல ரொம்ப கரகண்டவனா இருந்த காரணத்தினால் என்னுடைய அறிவை முழுசா ஒரு தடவை நான் பயன்படுத்தி இருக்கிறேன் சொன்னா இவனுக்கு எதிராக தான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் முறியடிச்சார். இவர் நினைஞ்சாரு, நிறைய ஆர்குமெண்ட் அவன் எடுத்து வைக்கிற பாயிண்ட்களுக்கெல்லாம் இவர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மாத்திரம் சொல்லாம அவன் வாயிலிருந்து பதில வாங்கி அவனையே திருப்பி அடிக்கக்கூடிய அளவுக்கு இவரு ரொம்ப திறமையான ஆளா இருந்தார். அதுல கூட அவருடைய ஒரு உதாரணத்துக்காக அவங்க சொல்லுவாங்க. ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் அநியாயம் செஞ்சவன் ஆயிருவான் அப்படின்னு அவங்க ஆர்குமெண்ட். அதானே அல்லாவே நம்மளை தீயவன் சொல்லி ஆக்கிவிட்டு அந்த தீமைக்கு அவன் நம்மளை தண்டிச்சா, நம்மளை கொஸ்டின் கேட்டா அல்ல அநியாயக்காரன் தானே, அநியாயம் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவர் என்ன கேட்கிறாருன்னு சொன்னா, அது இருக்கட்டும், முதல்ல அநியாயம் எதை சொல்லலாம் அதை சொல்லு. அநியாயம் நியாயம் அநியாயம் இருக்குல்லப்பா, அநியாயத்துக்கு நீ என்ன டெபினேஷன் வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான், தனக்கு உரிமை இல்லாததை ஒருவன் எடுத்துக்கொள்வது அநியாயம், எனக்கு உரிய இதை நான் எடுத்த அநியாயம் இல்ல, உங்களுக்கு உரிய மைக்கு நான் எடுத்த அநியாயம். அவன் விளக்கம் சொல்றான். ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது அநியாயத்துக்கு டெபினேஷன் சொல்லுங்கிறார். அவன் என்ன பண்றான், தனக்கு சொந்தம் இல்லாத எடுத்துக்கொள்வதுதான் அநியாயம் அப்படிங்கிறான் அவன். இவர் அதை எப்படி கேட்டாக்குண்டு, தனக்கு சொந்தம் இல்லாத எடுத்துக்கிறது அநியாயம், நம்ம எல்லாம் அவனுக்கு சொந்தமான ஆளுக்கு தானே, நமக்கு அவனுக்கு சொந்தமானது அவன் என்ன வேணாலும் செய்வான். அடே, அல்லாவுக்கு உனக்கு சொந்தமான ஒரு பேனாவை நீ உடைச்சா யாரா கேட்க இயலுமா? உனக்கு சொந்தமான ஒரு பேப்பரை நீ போட்டு கிழிச்சா ஏதாவது கேட்க இயலுமா? அது அநியாயம்னு சொல்லுவியா நீ? அவன் பேனா அவன் உடைச்சுக்கிட்டான், அவன் சட்டையவன் கிழிச்சுக்கிட்டான், உனக்கு நடா அப்படி கேட்பியா இல்லையா? அப்ப நீ அல்லாஹ் அநியாயம் பண்றாங்கறியடா. அல்லாஹ் வேற ஒரு அல்லாஹ் படைச்சத ஆளை போய் நரகத்துல போட்ட நீ கேள்வி கேளு. இது அவனுடைய உடைமை, நீ அவனுடைய உடைமை, நான் அவனுடைய உடைமை. அவன் வச்சுக்கிற பேப்பர் வச்சுக்கிறான், வேணாங்கிறது கிழிச்சு போடுவான். இது என்ன, இதுல என்ன அநியாயம் கடா வருதுன்னு கேட்கிறாரு. அதாவது எடக்கு முடக்கா கேட்கறதுக்காக வேண்டி குர்ஆன் அடிப்படையில் நம்ம சில ஆர்குமெண்ட் இருக்கிறது. அவர் அந்த ஆர்குமெண்ட்ல இப்பெல்லாம் ஒரு போய் மூளையை பயன்படுத்தி இவங்கிட்ட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு என்றெல்லாம் அவர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நிறைய பேர் இந்த கதிரியாக்களாக மாறினார்கள். அவர்களும் முறியடிக்கப்பட்டார்கள். கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவனுடைய அந்த தாக்கம் தாங்க முடியாம அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கார்ல, அவர் என்ன பண்றாரு, அவனை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றாரு. டேய், நீ போறது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறது, நபிகள் நாயகத்தினுடைய அடிப்படைக்கே மாற்றமா இருக்கிறது, இதனால ஒரு புரட்சி மர ஆரம்பிச்சிட போறாங்க, நீ இதோட திருந்திக்கிட்டு ஒதுங்கிக்கிறியா என்ன செய்யுது? நீ நீ இந்த மாதிரி பன்னெண்டு வை, இதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு எதிராக இன்னொரு புரட்சி கிளப்பி விட்டுறாத, நீ மரியாதை திருந்திக்கன்னு 2 தடவை எச்சரிக்கை பண்றாரு. அவன் கேட்கற மாதிரி இல்ல, மறுபடியும் குழப்பிட்டு இருக்கிறான். உடனே அவருடைய ஆட்சி காலத்தில் இவனுக்கு மரண தண்டனை கொடுத்து ஹிஜ்ரி 80ல இவன் கதையை முடிச்சிடறாங்க. அதோட ஓஞ்சி வச்சிருவீங்களா, அவன் ஓஞ்சிட்டானே தவிர, கதிரியாங்கிற பேர் ஓஞ்சிட்டே தவிர, இந்த சிந்தனை நம்மளுக்குள்ள எல்லாம் கூட சைத்தான் சில நேரத்தில் போடுவான். ஆமா, அது எப்படி
விதிங்கிறீங்க, அப்புறம் சொர்க்கங்கிறீங்க, நம்ம அப்படிங்கிறீங்க. அப்ப நம்மளோட செய்தான் வர்த்தனை செய்யறா. அந்த கதிரியா விதைத்த அந்த விதை இன்றைக்கும் எத்தனையோ நிகழ்ச்சியில நாங்க பாக்குறோம். இது ஒரு பெரிய கொஸ்டினா யாராவது கேட்டுப்படுறாங்க. முஸ்லீம் நம்மள சேர்ந்தவங்க செய்யறாங்க, அது என்னங்க விதிங்கிறீங்க, நன்மையாக சொல்றீங்க, தீமையை தடுக்க சொல்றீங்க. அப்புறம் நினைச்ச அல்ல சீல் வச்சுட்டாங்க, சீல் வச்சுட்டு அப்புறம் இந்த நன்மை போட்டு ஏவனு சீல் வச்சா வரமாட்டாங்கிறீங்க, சீல் வைக்காத வந்துருவாங்கிறீங்க. நம்ம அப்படி சொல்லணும் தேவையில்லாம. யாரெல்லாம் வருவான வந்துருவான், யாரெல்லாம் வரமாட்டான் வரமாட்டான். நாங்க போய் சொல்வதில் என்ன நன்மை இருக்கு என்றெல்லாம் கேட்கிற காட்சியை பார்க்கிறோம். இந்த கதிரியாக்களுடைய முக்கியமான கொள்கை இதுவா இருந்தாலும் அவங்க கதிரியான்னு சொல்லிட்ட காரணத்தினால அவங்களுடைய வேறு சில தவறான கொள்கைகள், அந்த கொள்கைகள் நம்மகிட்ட வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இறைவன் விஷயமாக சில தப்புகள் செய்யறாங்க. இந்த கதிரியாங்கிற கூட்டம் இந்த கதிரியா ஜபரியாவுடைய இந்த விதி சம்பந்தப்பட்ட டாபிக் முடிஞ்சிருச்சு. இந்த விதி சம்பந்தம் இல்லாம வேற முக்கியமான சில கோட்பாடுகள் அவங்க உலகத்துக்கு முன் வச்சாங்க. அந்த கோட்பாடுல ஒரு கோட்பாடு என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு ஆதியில இருந்த ஆற்றலோ அறிவோ வேற மாதிரியான பண்புகள், அல்லாஹ்வுக்கு 99 பண்புகள் இருக்குன்னு சொல்றோமே, அந்த பண்புகள் எதுவும் ஆதியிலிருந்து இருந்தது இல்ல, அப்பப்பதான் உண்டாகுது. அவனுக்கு ஆதியிலிருந்து எல்லாத்தையும் அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கல அப்படிங்கிறது ஒரு புது தத்துவத்தை வைக்கிறாங்க. இதான் அவங்கள விதியை மறுக்கிறதுக்கு உதவுது. அல்லாஹ் ஒண்ணும் தெரியாம இருந்தான்னு சொன்னாதான் விதியை ஒழுங்கா மறுக்க இயலும். அதுக்காக என்ன பண்றாங்க என்று கேட்டா அல்லாஹ்வுக்கு உதாரணமா இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப நம்மளை அழிக்கணும் எல்லாம் நினைக்கிறான்னு வைங்க. இதை முந்திலாம் தீர்மானிக்கிறது இல்ல, இப்ப பார்த்துட்டு இப்ப அழிக்க யோசிப்பான அல்ல, இப்ப அவங்க அழிச்சிருவோம் இப்பதான் முடிவெடுக்கிறானே தவிர ஆல்ரெடி அவன் எடுத்து வைக்கிறது இல்ல. அதாவது இறைவனுக்கு மனிதனை படைக்கிறான்னு வைங்களேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நல்லா படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போதுதான் படைக்கணும் நினைச்சானே தவிர ஏற்கனவே இப்படி ஒருத்தர் படைப்பேன் 600 கோடி உண்டாகும் அப்படி எல்லாம் அவனுக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு என்ன செய்யாதான், எந்த விஷயத்தை பற்றி அறிவும் அல்லாஹ்வுக்கு தெரியாது. எப்ப தெரியாது, அது நிகழ்வதற்கு முன்னால் கடவுளுக்கு தெரியாது. அப்பப்ப அவன் தான் முடியும். குர்ஆனை கூட அப்படி சொல்லுவாங்க. குர்ஆன் நம்ம எப்படி நினைக்கிறோம், அல்லாஹ் நபிகள் நாயகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல எழுதி விட்டான் இந்த வேதத்தை, இது முகமது வருவார் அவருக்கு கொடுக்கணும் என்றெல்லாம் அது அல்லாஹ்வுடைய முன்னாடியே எழுதப்பட்ட விஷயம். அதற்கு ஏற்றவாறு அங்க சம்பவங்கள் நிகழுதுன்னு நம்ம நம்புறோம். அவன் என்ன சொல்றான்னு கேட்டா குர்ஆன் கூட அப்படி கிடையாது. இந்த பேர் அனுப்பணும்னு முடிவு எடுக்கலாம், பாக்குறான் இப்ப அனுப்புவோமே இந்த சரியான காலம் அப்படின்னு அப்பதான் டிசைட் பண்றானா. ரசூலுல்லாஹ் பிறக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் இவர் அனுப்புவோமா சரியா வருமா அப்படின்னு யோசனை பண்ணி இவர் ரசூல் அனுப்புறானா. அனுப்பிட்ட அப்புறம் என்ன யோசிக்கிறானா, இவரை உலகத்துக்கெல்லாம் தூதராக்குவோமா அல்லது மக்காவுக்கு மட்டும் வச்சுக்கிறோமா அப்படின்னு அப்பதான் எல்லாம் டிசைட் பண்றானா. சரி உலகத்தூர் வச்சுக்கிறோம், இவருக்கு என்ன இன்னைக்கு சொல்லலாம், இன்னைக்கு என்ன சொல்லலாம் உட்காந்து யோசிச்சு இன்னைக்கு உள்ள வசனத்தை இறக்குவானா. நாளைக்கு என்ன இன்னைக்கு ஏதாவது சொல்லணுமே, இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலாம், இன்னைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கலான்னு ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு வசனமும் அப்பப்ப யோசிச்சு மனுஷன் இப்படி சொல்லுவானோ அப்பப்ப யோசிச்சு அவருக்கு கொடுக்கப்பட்டது தானே தவிர ஆல்ரெடி அவன் எழுதி வைத்துக் கொண்டது இல்ல அப்படின்னு சொல்லி. அப்ப அல்லாஹ் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை மாதிரி நினைக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி தான் அல்லாஹ் இருந்தானா. குழந்தைக்கு ஏதாவது அறிவு இருக்குமா, சிந்திக்குமா, விளங்குமா? போக போக என்ன செய்யும், தாய் யார் தகப்பன் யாருன்னு கூட தெரியாது குழந்தைக்கு. போக போதை இவர்தான் வாப்பா, இவர்தான் மனிதன், இது வீடு, இது சாப்பிடக்கூடாது, இவன் நல்லவன் கெட்டவன் இப்படிங்கிறதெல்லாம் எப்ப தெரியுது, போக போக பட்டு தான் தெரிகிறது. அந்த மாதிரி தான் என்ன செய்யுது, அல்லாஹ்வுக்கு பட்டு தான் தெரியும் கடவுளுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விதியை மறுக்குன்னு போனோம்னு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அதுக்கு ஏற்றவாறு ஒன்னு கிடக்க ஒண்ணு அவங்களை பேச வச்சு டோட்டலா வெளியேற்றுறான். அதான் அர்த்தம். இது அல்லாஹ் ஒண்ணுமில்ல வாங்கிட்டாங்க, ஒண்ணு மற்றவன் ஆக்கி மனுஷனுக்கு லெவல்ல கொண்டா நிப்பாட்டி விட்டாங்க அல்லாஹ். இந்த மாதிரியான ஒரு பலவீனத்தையும் அவர்கள் சொன்னார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாமே எனக்கு அதாவது கானல்லாஹு ஹாலிகன் கப்ல யஹ்லுக, படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் படைக்கக்கூடியவனாக இருந்தான், அவனுக்கு அந்த தன்மை இருந்தது. அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஆதம படைச்சாங்கிறாங்க, என்னெல்லாம் படைச்சா நல்லா இருக்கும், எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெரிய பிளான் பண்ணி ரொம்ப பல மாதிரி யோசிச்சு பார்த்து அடிச்சு திருத்தி இப்படி செஞ்சு பார்த்துட்டு சரியில்லை இந்த கை அங்கிட்டு தான் நல்லா இருக்குமே இங்கிட்டு இருந்தா இப்படி நினைக்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் எப்படி பல காரியங்களை பார்த்து பார்த்து செஞ்சு செஞ்சு திருத்தி திருத்தி அதுல அனுபவப்பட்டு வேற மாதிரி எல்லாம் செய்வானோ அப்படித்தான் செய்யறாங்க. அதனால இப்ளீஸ் கூட படிச்சான், இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானே படிச்சிருக்க மாட்டான்ல, படிச்சு விட்டு பார்த்தான், அவன் இடக்கு முடக்காய் போயிட்டான். அப்புறமேல தான் நினைச்சான்ல இனிமே இந்த மாதிரி இப்ளீஸ் மாதிரி ஆளுக்கெல்லாம் படைக்க கூடாதுன்னு இப்படிலாம் ஒரு லூஸ்தனமாக ஒரு கொள்கையை உலகத்துக்கு வச்சாங்க இந்த கதிரியாக்கள்ங்கிறவங்க. அதுக்கு தொடர்ச்சி இல்லாம போயிடுச்சு. அது இப்ப இன்னைக்கு யாரும் எந்த முஸ்லீம் அதை சொல்வது கிடையாது, அதுக்கு எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை. அடுத்து அவங்களுடைய கொள்கையில தவறான கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா,
அல்லாஹ்வை பார்க்க இயலாது மறுமையில கூட. அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ்ங்கிறவன் வந்து ஒரு சூனிய மாதிரி நினைக்கிறாங்க. அல்லாஹ்ங்கிறவன் எந்த பார்வைக்குள்ளும் வரமாட்டான். அதுக்கு ஆதாரமா என்ன காட்டுறாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல உள்ள 2 வசனத்தை காட்டுவாங்க. என்ன வசனம்? 7:143. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. மூசா நபி அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, ரப்பி அருணி அன்துர் இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், உன்னை எனக்கு காட்டுங்கிறாங்க. மூசா நபி அல்லாஹ்ட்ட நேரடியா பேசணுங்க. இத்தனைக்கு மூசா நபி யாரு? அல்லாஹ்வுடைய உரையாடலை கேட்டார்கள், ஆனா அல்லாஹ் பார்க்கல. அந்த அல்லாஹ்ட்ட அவங்க என்ன செய்றாங்க, ரப்பி அருணி அன்துர் இலைக்க, இறைவா நான் உன்னை பார்க்கணும், உன் குரலை தான் நான் கேட்கிறேன், உன் சத்தம் எனக்கு விளங்குது, நீ எப்படி இருக்கன்னு நான் பார்க்கணும், எனக்கு காட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், லன் தரானி, ஒரு காலம் என்னை நீ பார்க்க முடியாது, வேண்டுமானால் ஏன் பார்க்க முடியாது என்பது அல்லாஹ் விளக்குறான். பார்க்க முடியாதுன்னு மொட்டையா சொல்லிட்டு போனால முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் எதிர்கால மக்களுக்கு புரிவதற்காக அல்லாஹ் விளக்குனா, வலாக்கின் உன்துர் இலல் ஜபல், அந்த மலையை பார், இனிஸ்தகர்ர மக்கானஹு ஃபஸவ தரானி, அந்த மலை அதே இடத்தில் இருந்து விடுமானால் அப்புறம் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், இறைவன் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை காட்டிய பொழுது, அந்த மலை மட்டும் மலைக்கு நேரம் அந்த டைரக்ஷன்ல என்ன செய்யணும், அல்லாஹ் லேசர் வச்சு அடிக்கிற மாதிரி இவருக்கு படாம நம்மளே லேசர் வச்சு அடிக்கலாம்ல. இந்த மாதிரி லைட்டை போட்டு எல்லாரும் மேலையும் படுற மாதிரி அடிக்கலாம். நம்ம லேசர் லைட்டை வச்சு என்ன செய்யலாம், கரெக்டா உங்க கண்ணுல மட்டும் படுற மாதிரி அடிக்கலாம்ல. உங்க மூக்குல மட்டும் ஒரே ஒரு பல்லுல மட்டும் படுற மாதிரிலாம் என்ன செய்யணும், நம்மளே லேசர் கதிரை கண்டுபிடிக்கும் போது அல்லாஹ்வுக்கு முடியாது. அல்லாஹ் என்ன பண்றான், இவரையும் வச்சுக்கிட்டு மலையையும் வச்சுக்கிட்டு அவனுடைய ஜோதியை சார்பா அடிக்கிறான், விரிச்சு அடிக்காம நேர என்ன செய்யறான், மலைக்கு நேர அவனுடைய ஒளியை பாய்ச்சுகிறான். பாய்ச்சின உன்ன ஜஅலஹு தக்கா, மலை தூள் தூளாக ஆனது. ஹர்ர மூசா சைகா, மூசா மூர்ச்சித்து விழுந்தார். அவனுடைய வெளிச்சத்தை, அந்த பவரை, அந்த ஒளியை தாங்க முடியாமல் மலை தூளானது. அப்பதான் மூசா நபி விளங்கிட்டாரு, அல்லாஹ் பார்க்கணும்னாலே கதை முடிஞ்சு போச்சு. அவன் ஒளிய நம்மளை காட்டிவிட்டு, அவன் ஒளிமயமானவன், அவன் நம்மளுக்கு காட்டுனான்னு வைங்க நம்ம இருக்கவே மாட்டோம். நமக்கு செஞ்ச கருணை தான் பார்க்காம இருக்கிறது. பார்க்கிறது கருணை கிடையாது, அல்லாஹ்வை பார்க்காமல் இருப்பது பெரிய கருணை. பார்க்கிற மாதிரி அவன் இருந்தான்னா உலகமே எல்லாமே அழிஞ்சு போயிடும். அந்த ஜோதியை, அந்த வெளிச்சத்தை ஒரு கிரகணம் பிடிக்கும் அதை போய் பார்க்காதுங்கிறானுவோ. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவ்வளவு பிரைட்டா உள்ள அல்லாஹ் எப்படி பார்க்கல அப்படின்னு சொல்லி 7வது அத்தியாயத்தில் 143 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை ஆதாரமா எடுத்துக்கிறாங்க. எடுத்து என்ன பண்றாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் பார்க்க இயலாது, அல்லாஹ் பார்த்து நம்ம அழிஞ்சே போயிருவோம், அல்லாஹ்வை மறுமையிலும் பார்க்க இயலாது. இது இம்மைக்கு சொல்லப்படுது. ஆனால் மறுமையில பார்க்கலான்னு வேற ஆதாரங்கள். இவன் என்ன பண்றாங்க என்று கேட்டா, இந்த உலகத்தில் பார்க்க முடியாத மாதிரி நாளைக்கு மறுமையில எழுப்பின பிறகும் கூட அல்லாஹ்வை பார்க்கிறதுங்கிற டாபிக்கே கிடையாது, முடியாது என்று அவர்கள் ஆர்கியூமென்ட் பண்ணார்கள். அதே மாதிரி 6வது சூராவுல 103வது வசனத்துல லா துத்ரிகுல் அப்சார், எந்த பார்வைகளாலும் அவனை அடைந்து கொள்ள முடியாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. பார்வைகள் அவனை அடையாது, ஒஹுவ யுத்ரிகுஹு, அவன் தான் பார்வைகள் அடைகிறான். அவன் நம்மளை பார்த்துட்டு இருக்கான். இப்ப நம்ம கண்ணுக்கு அவன் தெரியல, காட்ட மாட்டேங்கிறான், தாங்க மாட்டேங்கிறதுனால காட்டுறது இல்ல அப்படிங்கிற கருத்துப்பட 6:103 இது 2 எடுத்துக்கிறாங்க. இதை எடுத்துக்கிட்டு இந்த கதிரியாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வை இந்த உலகிலும் பார்க்க இயலாது, மறுமையிலும் பார்க்க இயலாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. இது குர்ஆன்ல உள்ளது, இது மறுக்க இயலாது. அவர்கள் சொன்ன ஆர்குமெண்ட் சரிதான். எப்ப சரி, இதுக்கு மாற்று கருத்து வராவிட்டால் சரி. இதுக்கு மாற்று கருத்து வரல, வேற வசனங்கள் எதுவும் வரலன்னு வைங்க, அப்ப சரிதான், அல்லாஹ்வை இந்த உலகத்திலையும் பார்க்க இயலாது, மறுமையிலையும் பார்க்க இயலாது என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். ஆனால் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, 75வது சூராவுல 22, 23 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹுன், சில முகங்கள், யௌமயிதின், அந்த நாளில், இங்க இல்ல, யௌமயிதின் அந்த நாளில். எந்த நாளில்? எல்லாரையும் திரும்ப அல்லாஹ் எழுப்புவான்ல, அந்த நாளில் நாதிரத்துன் இலா ரப்பிஹா, தன்னுடைய இறைவனை பார்த்து கொண்டே இருக்கும். அந்த நாளையில சில முகங்கள் இறைவனை பார்த்து கொண்டு இருக்கும். எந்த நாள்ல? நம்ம அழித்து மறுபடியும் எழுப்பப்படுவோமே, நம்ம அழிக்கப்பட்டு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான அந்த நாள்ல, மஹ்ஷர்ல நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த மன்றத்துல சில முகங்கள் ரப்பை பார்க்கும், இறைவனை பார்க்கும். பார்த்து நாளிரத்துன், மகிழ்ச்சியில திளைக்கும். இந்த பார்க்கிற அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா, அவ்வளவு மகிழ்ச்சியில திளைக்கும். இது குர்ஆன்ல 75வது சூராவுல 22, 23 இருக்கிறது. அதை ஏத்தி இதை மறுக்க இயலுமா? அதுவும் குர்ஆன் தான். பார்க்க இயலாதுன்னு சொல்றது குர்ஆன் தான், பார்க்குவீங்கன்னு சொல்றது குர்ஆன் தான். அப்ப நம்ம எப்படி விளங்கிறனே, இதுல அந்த நாளையில் ஒரு கண்டிஷன் போட்டு எல்லாம் சொல்றான். அப்ப அங்க பார்க்க இயலும்,
அங்க பார்த்தா எரிஞ்சு போக மாட்டோமா? அங்கதான் பாடியே வேற இல்ல. இங்க உள்ள பாடி 60 வயசுக்கு போயிடுத, 70 வயசுல மண்டையை போட்டுருத. அங்க உள்ள பாடிக்கு சாவே இல்லையே. திருப்பி ஒரு கால எழுப்புறான. அப்ப நம்மளை இதே மாதிரி அல்லாஹ் படைக்கிறான் இல்ல, இதை விட லட்சோப லட்சம் மடங்கு பவர் உள்ளவர்களாக படைக்கிறான். இப்ப நம்மளை இப்ப படைச்சிருக்கிறான. இந்த படைப்பு என்ன? நம்முடைய செல்கள்லாம் செத்து செத்து போய்கிட்டு இருக்கிறது. போயினால நமக்கு முதுமை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நேத்து மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறோம். அப்ப நம்மளுடைய டயர்ட் ஆகுறோம், பலவீனமாகறோம். அல்லாஹ் என்ன செய்யறான்? நம்முடைய எந்த செல்களும் சாவாமல் ஒரு வித்தியாசமான நம்மளை படைக்கிறதுனாலதான் நிரந்தரமா இருப்பீங்கிறான். சொர்க்கத்துக்கு போனாலும் நம்ம எப்படி இருப்போம்? நிரந்தரமா இருப்போம். நிரந்தரமா இருப்பீங்கன்னு சொன்னா நம்ம படைப்புடைய வலிமை கூடி போச்சுல. இப்ப வலிமை கூடின படைப்பா போச்சுல, அந்த படைப்புக்கு அந்த ஒளியை தாங்க இயலும். மறுபடி எல்லாம் படைக்கிறான. அந்த கண்ணே வேற, அந்த காதே வேற, அந்த உடம்பே வேற. சாப்பிட்டா வெளிக்கு போகணும் இங்க, அங்க அந்த மேட்டரே கிடையாது. சிறுநீர் கழிக்கணும் இங்க, அங்க அந்த மேட்டரே கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் டிஃபரெண்டான முறையில அல்லாஹ் படைக்கிற காரணத்தினால அங்க பார்க்க இயலும், இங்க பார்க்க இயலாது. அப்படின்னா நம்ம இதை எதிர் அதை எதிர்க்கணும். குர்ஆனை ஏத்துக்கிற மெத்தட் என்ன? இந்த வசனத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். பார்க்க இயலாதா? இயலாதுதான். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பாடியை கொண்டு, இந்த கண்ணை கொண்டு இறைவனை பார்க்க முடியாது, அழிஞ்சு போயிடுவோம். மறுமையில் இறைவன் நம்மளை எழுப்பும் பொழுது இதை விட அவர் சிறந்த ஒரு படைப்பாக நம்மளை அல்லாஹ் எழுப்புகிற காரணத்தினால் அந்த கண்ணை கொண்டு நம்ம பார்ப்போம். அந்த கண்ணுக்கு ஒரு கேடும் செய்யாது. அதுக்கு தகுந்த பவரை அவனே தந்துருவான். நமக்கு அந்த பவர் அவனே தந்துருவான் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் இருக்காது. அதே மாதிரி 83:15 அல்லாஹ் சொல்கிறான், கல்லா இன்னஹும் அர்-ரப்பிஹிம் லமஹ்ஜூபூன். காபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் தங்கள் இறைவனை பார்க்க முடியாதவாறு தடுக்கப்படுவார்கள். நல்லவன் பார்ப்பான், கெட்டவனை பார்க்க விட மாட்டேன், அந்த பாக்கியத்தை தரமாட்டேன் என்று அல்லாஹ் நல்லவன் பார்ப்பான் என்பதை சொல்றான். 75:22 23 83:15 சொல்கிறான். என்ன சொல்றான்? கெட்டவனை பார்க்க இயலாதுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட சொல்றாங்க, நீங்கள் நியாய தீர்ப்பு நாளையில உங்கள் இறைவனை பார்ப்பீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? முழு நிலவை, பௌர்ணமி நிலவை எப்படி பார்ப்பீர்களோ பார்க்கும் பொழுது யாரும் யாருக்கும் மறைக்காமல் பார்ப்பீங்களா இல்லையா? ஒரு இடத்துல ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறீங்க, சேர போட்டுட்டு நோடுறா தலையை உட்கார்றா அப்படி சொல்றோம் இல்லையா? ஒருத்தன் ஒருத்தனுக்கு மறைக்குவான். ஆனா வானத்தில் உள்ள நிலவை எல்லாரும் பாக்குறீங்க. எவனாச்சுட நிலவு தெரியல தலையை குடினான்னு சொல்லுவானா? நிலவை பாக்குறதுக்கு யாருக்கு மறைக்க இயலுமா? சூரியன் நம்ம பாக்குறோம், சூரியன் தெரியல உட்கார்றான்னு சொல்ல முடியுமா? அப்ப சூரியனை எவனுக்கு மறைக்குவானா? சந்திரனை எவனுக்கு மறைக்க இயலுமா? மறைக்க இயலாது. நான் பேசிட்டு இருக்கிறத ஒருத்தர் மறைக்கலாம். ஒரு ஆள் எந்திரிச்சாருன்னு வைங்க, தெரியல உட்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்? என்னை மறைக்க இயலும், அங்க ஆகாயத்தில் உள்ளது மறைக்க இயலாது. அப்ப இறைவனை நீங்க எப்படி பாப்பீங்கன்னு சொன்னா எல்லாரும் பாப்பீங்க. அவ்வளவு பேருக்கு இப்படி நெரிசல்லாம் வராது. சூரியனை பாக்குற நெரிசலா சொல்லுவோமா? இங்க உட்கார்றோம் பாக்குற மாதிரி தான் சவுதியில் உட்கார்ந்துன்னு பார்ப்பான். அவனுக்கு நல்லா தெரியும், எனக்கு நல்லா தெரியும் சொல்ல முடியுமா? எல்லாருக்குமே ஒரே மாதிரியா தெரியும். அப்ப அந்த மாதிரி நீங்கள் சந்திரனை பார்ப்பது போல, முழு நிலவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை நியாய தீர்ப்பு நாளிலே பார்ப்பீர்கள், யாரும் யாருக்கும் மறைக்க மாட்டீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 554, 573, 485, 4851, 7434, 7436 ஆகிய வசனங்கள்ல நாம இருக்கிறத பார்க்கிறோம். இது ஒரு அவங்களுடைய தப்பான கொள்கை. இறைவனை பற்றி தப்பா சொல்றாங்க. இறைவனை காண முடியாது மறுமையில் கூட, அது ஒரு தப்பு. இவங்களுடைய அடுத்த ஒரு தப்பான கொள்கை என்ன? இந்த கதிரியாக்களுடைய இன்னொரு தப்பான கொள்கை என்னன்னு கேட்டா, தப்பு செஞ்சு பாவம் செய்யறன்ல, பாவம் செய்யறவனுக்கு நிரந்தர நரகம். நம்ம என்ன சொல்றோம்? 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். அப்படிதான் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்கு. எப்படி பிரிக்கிறோம்? இறைவனை நம்புனவன் மூமின், இன்னொருத்தன் காஃபிர் முஷ்ரிக், அல்லாஹ்வே இல்லைன்னு சொல்றவன், அல்லது நிறைய கடவுள்களை வணங்குறவன், அவன் ஒரு குரூப், இறைவனை நம்புறவன் ஒரு குரூப். இந்த இறைவனை நம்பியவர்களை ரெண்டா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? அதாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எல்லா வணக்கங்களையும் ஓரளவுக்கு ஒழுங்கா செய்து முதல்ல சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பிரிவா பிரிக்கிறோம். பாவங்கள் செஞ்சு அது இறைவனால் மன்னிக்கப்படாம நரகத்துக்கு போய்விட்டு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு விட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போறவங்க, இப்படி 3ஆ பிரிக்கிறோம். அதாவது நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போறவங்க ஒண்ணுதான், சொர்க்கத்துக்கு போறவன் தான். நரகத்துக்கு போறவன நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 2ஆ பிரிக்கிறோம். நரகத்துல போய் கடந்துகிட்டே இருக்கிறவன் ஒரு குரூப், செஞ்ச தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து சொர்க்கத்துல சேர்க்கப்படுறவன் என்று சொல்லி 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அதுக்கு ஏராளமான ஹதீசுகள் சான்றாக இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே ஒரு கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்கள் கூட நரகத்தில் இருந்து உரிய தண்டனை பெற்ற பிறகு வெளியேற்றப்படுவார்கள்
என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது புகாரியில 6560 ஹதீஸ்ல இருக்கிறது. யாருடைய உள்ளத்திலே ஒரு கோதுமை தொழிற்கோதுமை அளவுக்கு தீட்டப்படாத கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனையும் உரிய தண்டனை கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டா சேர்ப்பான். யாருடைய உள்ளத்துல தீட்டிய கோதுமை அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவனை கூட கொண்டு வந்து அல்லாஹ் சேர்த்துருவான். யாருடைய உள்ளத்துல ஒரு கடுகளவுக்கு ஈமான் இருக்கிறதோ, புரியுறதுக்காக சொல்றாங்க, ஈமான் இருக்கிறதோ அவன் கூட என்ன செய்வான், செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு விட்டு பிறகு சொர்க்கத்துக்கு வந்து விடுவான் ரசூலுல்லாஹ் சொன்னதாக புகாரியில 44வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி முடிவெடுக்கணும்? சொர்க்கத்திற்கு போறவர்கள் நிரந்தரமா இருப்பார்கள், நரகத்துக்கு போறவர்கள் நிரந்தரமா இருப்பவர்களும் இருக்கிறார்கள். அவங்க தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனை அனுபவிச்சு விட்டு சொர்க்கத்துக்கு வரவங்க இருக்கிறார்கள் முடிவெடுக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க, புது கொள்கைய நரகத்துக்கு ஒரு ஆழத்துக்கு போட்டான்னு வைங்க, அவ்வளவுதான் அவன் வந்து பர்மனண்டா கிடப்பான். அதாவது சொர்க்கத்துக்கு போனவன் சொர்க்கம் தான், நரகத்துக்கு போன நரகம் தான். ஒருத்தன் அல்லாவே இல்லங்கிறான், ஒருத்தன் தொழுக நோம்பு இல்லாம இருந்துகிட்டு அல்லாவை நம்புறான். 2 பேரும் ஒண்ணுங்கிறாங்க. நரகத்துக்கு போற விஷயத்துல இவனை போட்டாலும் கடைசி வரைக்கும் கிடப்பான், அவனை போட்டாலும் கடைசி வரைக்கும் கிடப்பான் அப்படிங்கிற மாதிரி வேறுபாடு இல்லை என்று ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு வைக்கிறாங்க.